திருத்துறைப்பூண்டி வேலை டவுஸ் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது டிவிஎஸ் வீகோங்க ஃபுல் இன்ஜின் ஒர்க் பார்க்கணும். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஃபோர்க்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. வாங்க ஒன்றா பார்ப்போம் இதை எப்படி பார்க்க போகிறோம்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் போகிறோம். இன்ஜின் வந்து நம்ம இறக்கி கீழே வச்சுட்டு வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, பக்காவாக இன்ஜின் இறக்கியாச்சு. இனிமேல் நம்ம ஒன்றா பிரிக்கணும். பிரித்து நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிரிச்சாச்சு. கிராங்கு போர் ஹெட் எல்லாமே பிரிச்சாச்சு. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீகண்டிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். மற்றபடி கிராங்கு போர் எல்லாமே புதுசாக போட போகிறோம். ஹெட் மட்டும் லேத்தில் கொடுத்து 2 வால்வு மாற்றி சீட்டிங் பார்த்து வரப்போதுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம ஹெட்டில் லேத்தில் கொடுத்து பக்காவாக பார்த்து வந்துட்டு மற்றபடி எல்லாம் புதுசாக அதில் போட போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஏன் எதுக்காக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லாங் போகிற வண்டின்னு சொன்னாங்க. அதனால் இதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு. முழுக்க ஃபுல்லாகவே வந்து நம்ம இதில் ஒரிஜினல் டிவிஎஸ்லேயே வாங்கியிருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா கிராங்கு போர் பேக்கிங் கிட்ட எல்லாமே இதில் ஒரிஜினல் பக்காவாக வாங்கியிருக்கோம். இதில் கிராங்க் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீகண்டிஷன் பண்ணலாங்க. புதுசாக போகிறோம். ஆனால் புதுசுமே பார்த்தீங்கன்னா 4168 ரூபா இதுக்கு புது எம்ஆர்பி ரேட்டு. நம்ம ரீகண்டிஷன் பண்ணால் ஒரு 1500 தான் இருக்கும். ஆனால் வந்து ரீகண்டிஷன் பண்ணுறத புதுசு போட்டால் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். அந்த லைஃப் நல்லாயிருக்கும். போர் பார்த்தீங்கன்னா ரீபோர் பண்ணாமல் நம்ம புதுசு தான் போகிறோம். புதுசு ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பொறுத்தளவு எல்லாமே ரேட்டு கம்மி. எல்லா வண்டிக்குமே வந்து போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2300 சொச்சம் வரும். இதே அப்பாச்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2600 இந்த தான் வரும். அதனால் வந்து புதுசு போட்டால் ரேட்டு கம்மி தான். ஓகே, இன்ஜின் செட்டிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வண்டியில் தூக்கி ஏற்றி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு கொஞ்சம் இருக்குது. அவுட்ருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் ஆயில் சீல் அதெல்லாம் ஃபோர்க் ரேஸ் செட்டு மாற்றணுங்க. ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்து பக்காவாக முடிச்சாச்சு. கஸ்டமரே ஓட்டி பார்க்கட்டும். அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம், அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க கூட தான் இருந்தாங்க. கடையில் வந்து என் கூட தான் இருந்தாங்க. நான் எப்படி வேலை பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் எப்படி வேலை பார்த்துருக்கோம்னு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, வண்டி எப்படி இருக்கு? வண்டி நான் உங்கள்கிட்ட 1 வருஷமா தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கேன். சரி, எனக்கு விட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. சரி, என்னை உட்கார வச்சு வண்டியை பூரா இன்ஜின் வேலை பார்த்து சுத்தமாக கொடுத்துட்டீங்க. சரி. வண்டி புது வண்டி. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாங்கணும் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எந்த ஊர் நீங்க? நான் ஒருத்தநாள்லேருந்து வந்திருக்கேன். ஒருத்தநாள்ல வந்துருக்கீங்க? நேற்றுலேருந்து தங்கியே இருக்கீங்க நம்மள்ட்ட? தங்கி இருந்து எனக்கு உடனே வண்டி வாங்கிட்டு போயிருங்க சரி சொல்லி கொடுத்துட்டியா. இது பெரிய உதவி. 1 வருஷமா நம்மளை பார்த்துட்டு இருந்தீங்க, வேலை பார்த்துருக்கோம். ஆமா தெளிவா இருக்குல்ல? தெளிவா வேலை பார்த்து கொடுக்குறீங்கிற நம்பிக்கையில வந்து அதே மாதிரி நாங்களும் அதை பயன் அடைஞ்சிட்டோம். ஓகே, எந்த குறையும் இல்ல? எந்த குறையும் இல்லை. ஓகே, நம்மளை தேடி இருந்திருக்கீங்க. அதுவும் 1 வருஷமா காத்து இருந்து தேடி